தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 8/1/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஆதியாகமம் 32 அதிகாரம் 9 உனக்கு நன்மை செய்வேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நான் உனக்கு நன்மையே புரிவேன் என்கின்றது. பிரியமானவர்களே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஒரு ஆசீர்வாதமும் ஒரு நன்மையுமான வார்த்தை என்னவென்றால், அவர் நமக்கு நாம் உயிருள்ள நாள் முழுவதும் நன்மை மட்டுமே செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த ஆதியாகமம் 32 அதிகாரம் முழுவதிலும் பார்க்கும் பொழுது கர்த்தர் யாக்கோபிடம், நீ உன் சகோதரனுக்கு பயப்படாமல் உன் மாமனார் வீட்டை விட்டு உன் சொந்த தேசத்திற்கு போ என்று கூறுவார். அப்பொழுது அவன் தன் சகோதரனுக்கு பயந்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் கர்த்தரிடம் கேட்பான், எனக்கு நன்மை செய்வேன் என்று கூறின கர்த்தாவே, என் சகோதரனுக்கு நான் பயந்து போயிருக்கின்றேனே, எனக்கு நன்மை செய்யும் என்று கர்த்தருடன் கெஞ்சும் பொழுது கர்த்தர் அவருக்கு நன்மை செய்வார். அது மட்டுமல்லாமல் அவனுடைய மாமனாராகிய லாபான் அவனிடம் என் குழந்தைகளையும், அதாவது அவனுடைய பிள்ளைகளையும் பரிவாரங்களையும் நான் அழைத்து கொண்டு என் தகப்பன் வீட்டிற்கு செல்கின்றேன் என்று சொல்லாமல் யாக்கோபு திருட்டளவாய் கிளம்பி சென்று விடுவான். உடனே அவனை பழி வாங்குவதற்காக ஓடி வரும் பொழுது கர்த்தர் இரவு சொப்பனத்தில், நீ யாக்கோபோடு அவனுக்கு தீமை செய்யாமல் அவனுக்கு எதிராக ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது என்று அவர் கர்த்தர் கண்டிப்பார். காரணம் என்னவென்றால், உனக்கு நன்மை செய்வேன் என்று வாக்கு கொடுத்து விட்டார் யாக்கோபிற்கு. பிரியமானவர்களே, இப்பொழுதும் நமக்கு அதே வாக்குத்தத்தை தான் கொடுக்கின்றார். நமக்கு கர்த்தர் நன்மை மட்டுமே செய்வாராம். ஒரு சில காரியங்கள் நமக்கு தாமதமாகி கொண்டு இருந்தது, இப்பொழுது நாம் அதை பெறப்போகின்றோம் அல்லவா? இனி நாமும் நம்முடன் இருந்தவர்களும் புரிந்து கொள்வார்கள் எதற்கு இந்த கால தாமதம். கர்த்தர் நமக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருவதற்காகவே என்று நாமும் அறிந்து கொள்வோம். நம்மை சுற்றி நம்மை ஏளனமாக நினைத்தவர்களும் அறிய போகிறார்கள். பிரியமானவர்களே, ஆகவே கம்பீரமாக இருந்து கர்த்தருக்கு இன்றிலிருந்து முழுவதும் இனி விண்ணப்பமே இருக்கக்கூடாது, நன்றி மட்டுமே கூறுவோம். கர்த்தர் இன்னும் பெரியவைகளை நம்மையும் நம் சந்ததியையும் காண செய்ய போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனை, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா எங்களுக்கு நன்மை செய்வேன் என்று கூறி யாக்கோபுக்கு செய்தது போன்று நீர் எங்களுக்கு செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் நன்மைக்கு எதுவானது என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்பா, இதை எங்களுடன் இருந்த மற்றவர்களும் அறிந்து நீர் எங்களுடன் இருப்பதை அறிய அவர்களுக்கு ஒரு உணர்வை தாருங்க. எங்களுடன் இருந்து எப்பொழுதும் நன்மை செய்யறாவே கூட இருங்க. நாங்களும் உம்மது நாமத்திற்கு மகிமையாக பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாகவே உலகத்தில் வாழ எங்களையும் எங்கள் சந்ததியும் பயன்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனை. ஆமேன்.